இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ நம்மளோட எல்லாருடைய கேள்வியுமே யாருக்கு ஓட்டு போட போறோம். ஸோ இந்த கேள்வியை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போடுற இந்த ஓட்டு தான் அடுத்த 5 வருஷம் நம்ம நாடு எப்படி இருக்க போகுதுன்னு டிசைட் பண்ணும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் பாருங்க. இது ஒரு திருக்குறள் தான். நல்ல அரசு அமையாத நாட்டுல எல்லா வளங்கள் இருந்தாலும் அது எந்த ஒரு பயனுமே இல்லாம போகும். இது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். நம்ம நாட்டுல எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல ஆட்சி அமையலைன்னா அதனால எந்த பயனுமே இல்லை. சோ நீங்க ஓட்டு போடும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இவரை பிடிக்கும்பா அதனால நான் இவருக்கு ஓட்டு போடுவேன், இவர் என்ன பண்றாரோ பண்ணலையோ அதனால எனக்கு தெரியாது, எனக்கு இவர் பிடிக்கும் அதனால நான் ஓட்டு போடுவேன் அப்படின்லாம் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா இங்க பிடிக்கும்ன்றது வேற, அதனால மட்டுமே ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அவங்க உண்மையாவே மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. அப்புறம் இந்த கட்சியில தான் நிறைய இலவசமா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க எதுவுமே இலவசம் கிடையாது, எல்லாமே நம்மளோட பணம் தான். சோ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போம்.